ஒரு பேஷண்ட்க்கு ஒரு அட்டெண்டர் தான் இருக்கும். ஏன் எல்லாரும் இப்படி லைனா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இது ஹாஸ்பிட்டல் இல்ல மீன் மார்க்கெட்டா இது? ப்ளீஸ் எல்லாரும் வெளியே நில்லுங்க, ஒருத்தரா வாங்க. மார்னிங் டாக்டர். ஹாய், குட் மார்னிங். ஹேய் சுகன், நீங்க தான் புதுசா வந்திருக்கீங்களா ஹாஸ்பிட்டலுக்கு? ஆமாங்க சிஸ்டர். நான் சொல்றேன், கூட நல்ல ஃப்ரெண்டா இருங்க, ஓகேவா? கண்டிப்பா. இந்த டாக்டர் போனாங்கல்ல, சோ ஸ்வீட் பர்சன். இந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லாருக்குமே அவங்க ரொம்ப ஃபேவரட். எல்லாத்தையும் ரொம்ப ஜோயலா இருப்பாங்க. இது முக்கியமா இங்க ஒண்ணு இருக்கு, ஓவர் சீனு. நம்ம லிப்ஸ்டிக் போடுறோம்ல, அது வந்து லிப்ஸ்டிக் வந்து வாயா இல்ல அது வண்ணாரப்பேட்டையா தெரியாது, அந்த மாதிரி கலர் கலரா இருக்கும் அது வாய். இது வந்து எப்பவுமே வந்து இந்த பசங்களாம் வருவானுங்க பேஷண்ட், அவனுக்கு சைட் அடிக்கிறது அதுக்கு வேலையே. சிஸ்டர், அந்த பேஷண்ட் ஆர்எஸ் முடிஞ்சிருச்சு. இல்ல அவருக்கு வந்து ப்ளீட் ஆகுதுன்னு சொன்னார். அந்த இதுல சும்மா லைட்டா அந்த டேப் மட்டும் பார்த்து என்னன்னு இது பண்ணுங்க. அப்புறம் முக்கியமா மலையாள எந்த மோளே இதோ வந்துட்டாங்க. எப்படி உண்டு? ஓணமோ ഇവിടെ നാണ് കേരളക്ക് പോണ വാരം പോയി എന്റെ മാമിയാർ വീട്ടിക്ക് ചെന്നൈയിലെ പണി ചെയ്തിട്ട് ചോദിക്ക ചുത്തം ഇഷ്ടമില്ല. നന്നായിട്ട് സമാളിക്ക. മലയാളവും വായില വന്നില്ല, ഏതോ ഒളരി. ഈടാ ഇവിടെ இந்த டைலாக் எழுதி கொடுத்த பெண் இந்த வீடியோ பார்த்தோ என்ன கண்டிப்பா கழுவி ஊத்தி என்ன நான் சொல்லி நீ என்ன ஒளரிண்டு. ഇവിടെ നേന്ത്രപ്പഴ ചിപ്സ് ഉണ്ടോ? ഞാനിവിടെ കേരളയിൽ നിന്ന് വാങ്ങിട്ടത്. ഇവിടെ നമ്മ എല്ലാ ഹോസ്പിറ്റലിൽ എല്ലാവർക്കും ഷെയർ ചെയ്തു. നേന്ത്രപ്പഴമാ? ഓക്കെ ഓക്കെ ഓക്കെ. ഇവിടെ இத வச்சு ஹாஸ்பிட்டல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கணுமா? எந்த பிறகு ഇവിടെ പിച്ച് ഒരു ചിപ്സാണ് കടവുൾ എന്റെ ഗുരുവായൂരപ്പ എടുത്ത് വായില പോട്ട് സാപ്പിട്. ആരും മുഴുവാവും മാമിയാരെ. മനസ്സിലായോ? മനസ്സിലായി. வரேன் பாய். டாக்டர் வராங்க. ஐயோ ரிசர்ச்ல ஐயா ஐயா இப்ப எல்லாம் கரெக்டா இருக்குங்களா? அதெல்லாம் பரவாயில்ல. பொண்டாட்டி டீ மட்டும் வாங்கி தர மாட்டேன். ஐயா அந்த டீயை குடிச்சு தான் உங்களுக்கு இப்படி இருக்கு. நான் மாத்திரை எழுதி கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த பேஷண்ட் பாருங்க. இது பாருங்க, இந்த அவுட் சைட் தண்ணி, ரொம்ப இந்த அவுட் சைட் ஃபுட்டு, இந்த அஜினமோட்டோ அது இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. டைஜஷன் ப்ராப்ளம் உங்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு. அது வந்து சரியாகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ரொம்ப வெளி ஃபுட் எடுத்திருக்கீங்க, அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இருந்துச்சுன்னா. அதுக்கப்புறம் உங்களுக்கு டேப்லெட்ஸ் கொடுக்குறேன், கூட வந்து ஒரு சிரப்பு கொடுக்குறேன். இது வந்து உங்களுக்கு ரொம்ப வீக்கா இருக்கீங்க, அது பாத்துக்கோங்க. டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கு, நீங்க சீக்கிரம் வந்து கியூர் ஆகணும்னா. ஏ ரீட்டா, வெளிகள்ல வாங்கின போண்டா செம்தியாகுது டேஸ்ட். நல்லா இருக்குதா போண்டா? சரிங்க எத்தா நீ வா, வெளி சாப்பாடுலாம் நீ சாப்பிட கூடாது, என்னன்னு கேட்டுக்கோ வா. ஐயோ എന്റെ മോളെ എല്ലാവരും ഫോളോ பண்ணிட்டு உங்க நர்ஸ் ஃப்ரெண்டுக்கு ஷேர் ചെയ്യും. മനസ്സിലായോ?